ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலே மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறதிலும் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் சுகமாயிருக்க வேண்டும் என்பதும் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் மத்தேயு 7:1-2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிற வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களை அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இன்றைக்கு நாம் பேசி வருகிற தலைப்பு, ஆசீர்வாத குறைவுகளுக்கு என்ன காரணம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் எவையெல்லாம் பின்பற்ற வேண்டும்? ஆத்தும பைண்டிங், ஆத்துமாவிற்கு அடுத்த பேச்சுகள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் நினைவு கூர்வோம். இந்த வசனத்தில் குற்றம் தீர்ப்பது என்ற வினை சொல்லின் மொழிபெயர்ப்பில் தான் ஆங்கிலத்தில் குறை கூறுதல் என்ற சொற்கள் உண்டாயின. நாம் மற்றவர்களை, முக்கியமாக உடன் விசுவாசிகளை, அவர்கள் மேல் தீர்ப்பு கூறுகிற விதத்தில் குறை சொல்லும் போது நாம் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக உள்ளோம். இது யாக்கோபு 3:15 பூமிக்குரிய ஆத்துமத்திற்கு அடுத்த பேய்த்தனத்திற்கு அடுத்த என்று சொல்லப்பட்ட நோய்க்கு நம்மை ஆளாக்குகிறது. ஒரு உடன் விசுவாசியின் நடத்தையில் நாம் கருத்து வேறுபாடு கொண்டால், யூத பழக்க முறைகளை குறித்து பேதுருவுடன் பவுல் கொண்டிருந்த கருத்து வேற்றுமையின் வேளையில் அவர்கள் பின்பற்றிய மாதிரியை கடைபிடிக்க வேண்டும். சில வேளைகளில் இவ்வாறு செய்வது அவசியமானதாகவும் உள்ளது. கலாத்தியர் 2:11 பவுல், நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன் என்கிறார். பவுல் பேதுருவின் நடத்தையை பற்றி தன் உடன் ஊழியர்களான பர்னபாவுடனோ தீத்துவுடனோ குறை சொல்லி பேசவில்லை. அதற்கு பதிலாக அவர் பேதுருவிடமே நேரில் சென்று தனக்குள்ள கருத்து வேறுபாட்டை கூறி தீர்த்து கொள்கிறார். பவுல் பேதுருவை அவருடைய முதுகுக்கு பின்னால் குற்றம் சாட்டி இருப்பார் என்றால், அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருந்த உறவு நிரந்தரமாய் முறிவுற்றிருக்கும். அப்படி இல்லாதனால்தான் பேதுரு தன் வாழ்க்கையின் முடிவில் 2 பேதுரு 3:15 நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலுக்கு அருளப்பட்ட ஞானத்தை பற்றி மகிழ்ச்சியோடு அவர் தெரிவித்திருக்கிறதை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அநேகம் சமயங்களில் நமக்கு பிரியமில்லாத மனிதர்கள், அவர்களை பற்றி நாம் அவர்கள் இல்லாத போது மற்றவரிடத்தில் குறை பேசுகிறோம். இதுதான் ஆத்துமத்திற்கு அடுத்த பேச்சு. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது? பேய்த்தனத்திற்கு அடுத்த செயல்பாடுகள், ஜென்ம சுபாவமான காரியங்கள், இவைகளை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைவுக்கு இதுதான் காரணம். நாம் வாழ்க்கை செழிக்காமல் இருப்பதற்கு நாம் காரணம். என்றைக்காவது உங்களுக்கு இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை இந்த பவுல் பேதுருவோடு முகமுகமாய் எதிர்த்தது போல நீங்கள் முகமுகமாய் பேசி இருக்கிறீர்களா? இதை முதலாவது சரி செய்து கொள்ளுங்கள். விசுவாச மக்களிடையே ஆசீர்வாத குறைவுகளும் பலகீனங்களும் வியாதிகளும் தொடர்ச்சியாக இருக்கிற இந்த காரியங்களை நீங்கள் முதலாவது மனதில் வைத்து சிந்தியுங்கள். நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சாலமோன் கூறும்போது, நீதிமொழிகள் 27:5 மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்றார். சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து பிறருடைய குற்றத்தை பற்றி சாட்சி கூற வேண்டியது ஏற்படுமானால் அது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் முழு சத்தியத்தை பேசுவதும் சத்தியமில்லாத வேறொன்றையும் பேசாமல் இருப்பதும் நமது கடமையாகும். யாருமே ஒரே நேரத்தில் சாட்சியாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் ஒரு நியாயாதிபதியின் நிலையில் செயல்படாது ஒரு சாட்சியின் பணியை செய்பவராக மட்டுமே இருக்கிறோம். இச்சூழ்நிலையில் நியாயத்தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரிக்கும் குறிப்பிட்ட பாவம் என்னவென்றால், தேவன் நம்மை நியாயாதிபதியாக நியமிக்காத போது நியாயாதிபதியாக நாம் செயல்பட முற்படுவதே ஆகும். நாம் பிறரை குற்றப்படுத்துவோம் என்றால் காலப்போக்கில் எப்படியாவது பிறருக்கு விரோதமாக நாம் கூறிய குற்றச்சாட்டுகள் நம் பேரிலும் சுமத்தப்படும் என்றும் அவர் நம்மை எச்சரிக்கிறார்.
வேதம் நாவை தவறுதலாக பயன்படுத்துவதனால் விளையும் தீமையை குறித்து விவரித்து கூறுவதை பார்க்கும்போது நம்மில் வெகு சிலர்தான் குற்றவாளிகள் அல்ல என தைரியமாய் சொல்லிவிட முடியும். நாம் பிறரை நமது நாவின் மூலம் காயப்படுத்தி இருப்போம் என்றால் நம்மையும் கிறிஸ்துவின் சரீரத்தையும் கலங்கப்படுத்துகின்றவர்களாய் இருப்போம். நாம் இப்படிப்பட்ட குற்றத்திற்குள்ளாக இருப்பதை அறிந்தால் தேவனுடைய மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் நாடி மனம் திரும்ப வேண்டும். நாம் யார் மனதை குற்றப்படுத்தினோமோ அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு மேல் நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் தீமையாய் பேசும் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தாதபடி எவ்வாறு காத்துக்கொள்வது எனவும் தெரிந்திருக்க வேண்டும். இதை விளங்கி கொண்டு வருகிற நாட்களிலே இன்னும் சிறப்பாய் வாழ கற்றுக்கொள்வோம். நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். ஆசீர்வாதங்களுக்கான வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். நாம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். ஜபத்யானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜபத்யானமே.